ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்யா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன தேவையான பொருள் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ப்ரெட்டு வந்து கொஞ்சம் அப்படியே பச்சை மாரி போட்டு செய்யலாம் அப்படின்னு. எண்ணெயில் போடாமல் தோசைக்கல்லில் போட்டு செய்ய போகிறோம். எப்படி என்னன்னு செய்யலாம் பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து ப்ரெட்டு நான் ஒரு பாக்கெட்டாக எடுத்திருக்கேன். சொல்கிறேன், எப்படி போகிற போது சொல்கிறேன் உங்களுக்கு. முட்டை 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி, தனி மிளகாத்தூள், அப்புறம் வந்து கடல மாவு. 1 கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன். இதான் 2 வெங்காயம், தக்காளி வந்து 2 தக்காளி அரிஞ்சிருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். எப்படி செய்கிறேன் என்னான்ட்டு இப்போ அதில் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் என்ன அப்படின்னு போடுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாங்க. இப்போ கடல மாவு 1 கப்பு போட்டுக்கிறேன். போட்டு வெங்காயம் நைஸாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பர் இருந்தால் கூட நைஸாக போட்டு இது பண்ணிக்கலாம். நான் பிசைஞ்சு அப்படியே வெங்காயத்தை போட்டுடுறேன். அப்புறம் வந்து தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நைஸாக பொருசாக கட் பண்ணிக்கிங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா அதை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, ஸ்பூனு கரம் மசாலா. நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நான் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். முட்டை 1 உடச்சிக்கிறேன். முட்டை வந்து போடாமல் கூட செஞ்சுக்கலாம் நீங்கள். நான் முட்டை 1 இருந்தது அதை போடுறேன். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இப்போ இது நல்லா ஈவனாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இது சிம்பிளாக சீக்கிரம் நம்ம ஸ்நாக்ஸ் வேணும்னா இதேமாரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து கரெக்டான இதுமாரி இருக்கணும். இந்த திக்னஸ் இருக்கணும் கரெக்டாக நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு. நம்ம தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்க போகிறோம். அதனால் வந்து இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து ப்ரெட்டை வந்து நம்ம நினச்சி அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ 6 ப்ரெட் எடுத்துருக்கோம். இப்போ 6 ப்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் நீங்கள், இல்லை கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நான் இதேமாரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அப்படியே நினச்சி தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். கரெக்டாக இந்தமாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்தமாரி நான் கட் பண்ணி 6த்தையும் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதேமாரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து தோசைக்கல் சூடாக இருக்குது. சூடு பண்ணி அப்படியே அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இப்போ தோசைக்கல் சூடு வரட்டும். சூடு வந்த பிறகு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நெய் கூட யூஸ் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம், இல்லை எண்ணெய், பட்டரு எது வேணாலும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நெய் ஊற்றி நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ இதேமாரி டிப் பண்ணி ஃபுல்லாக நினச்சிட்டு நம்ம வந்து இந்த ஓரம் இந்த 4 பக்கமும் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா இது பண்ணி செஞ்சுக்கணும். இப்போ வந்து அந்த ப்ரெட்டு உடையாமல் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து போகணும். இப்போ எண்ணெய் வந்து கல் வந்து சூடாகிட்டு இப்போ வந்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபுல்லாக இதேமாரி நல்லா நினச்சி போடணும்.
இப்போ வந்து கொத்தமல்லி இந்த வெங்காயம் அதெல்லாம் வந்தாலும் பரவாயில்ல, இதேமாரி கூட போட்டுக்கலாம் நீங்கள். இது வந்து இது போட்டால் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நெரிச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து நெய் ஊற்றிக்கிறேன். நான் இதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய்யை எண்ணெய் பட்டரு எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் நெய்யை ஊற்றி போடலாம் அப்படின்னுக்காக நெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துருச்சு, அப்படியே எடுத்துடுறேன். இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம இதாக போயிடும், அடி பிடிச்ச மாதிரி போயிடும். நல்லா சூப்பராக இருப்பாங்க. இதை சின்னதாக கட் பண்ணுறது நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணி அப்படியே முழுசாக கூட போடலாம். போட்டுட்டு கூட கட் பண்ணிக்கலாம். கத்தியால் எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பேட்ச் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ஃபுல்லாக ஒன்று போட்டுட்டு அடுத்தது இது போட்டு வெந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பரட்டி போட்டுட்டேன். சீக்கிரம் ஏன்னா வேவுதா, அதனால் வந்து உங்களுக்கு ப்ரெட்டு தானே, அப்படியே சாப்பிட்டா தான் வேகும். அதனால் சீக்கிரம் வெந்துருமா, சீக்கிரம் நான் வந்து பரட்டி போட்டுருவேன். இங்கே பாருங்கள், எடுக்கிறதுக்கிட்டே நல்லா சீக்கிரம் வெந்துடுது. அதனால் வந்து சீக்கிரமாக எடுத்துடுறது. ஏன்னா காந்த விடாமல் சீக்கிரம் எடுத்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பால் போட்டுட்டு டீ தூள் போட்டுட்டேன். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து டீ தூள் போட்டுட்டேன். இப்போ அடுத்தது ஈவினிங் ஸ்நாக்ஸும் டீயும் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சக்கரை போட்டேன். இப்போ வடிகட்டுறதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து டீ வதக்குது, நல்லா ஃபுல்லாக கொதிக்குது பாருங்கள். வடிகட்டிட்டு நான் இப்போ ஒரு டம்ளர் கப்பு மட்டும் நான் வடிகட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன கொஞ்சமாக எடுத்து ஒரு கப்பு வடிகட்டிக்கிறேன் நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக நம்ம வீடியோவில் சக்ஸஸாக செஞ்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு எப்படி என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்காமல் நம்ம ஹெல்த்தான பொருள் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ப்ரெட்டை வந்து தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சு எடுத்துருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாஸு டீ ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.